சொல்லப்போனால் இந்த 2026 ஹீரோவே கடகராசிக்காரங்க தான். தொழில் நஷ்டம், படம் எடுத்தாலும் நஷ்டம், காசு பணத்தை தொட்டாலும் நஷ்டம், கார் வாங்கினாலும் நஷ்டம். இத்தனை வருஷம் வரைக்கும் நீ பட்ட துன்பம் எல்லாமே விலகி போச்சு. உன் ராசியில குரு பகவான் உதயமாக போறாரு. இந்த 2026 யோகங்கள் உடையக்கூடிய ஒரு ராசி கடகராசிக்காரங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு அழகான நாளில் நம்ம கூட கேஜிஎஃப் கருப்பசாமி ஐயா இருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. சிவாய நம்ம. இந்த ஒரு சூப்பரான நாளில் எனக்கு உங்ககிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைனா ஐயா, இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு வரப்போகுது. இந்த வருஷம் ஓவராலாக நம்ம தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலக மக்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகள் நடக்க போகுது, வாழ்க்கைகள்லாம் எப்படி இருக்க போகுது? சப்போஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும் அப்படின்றது கிடையாது. ஒரு சில வாட்டி சறுக்கல்களும் இருக்கலாம். அந்த சறுக்கல்கள்லேருந்து ஒரு மனுஷனா எப்படி மீண்டும் மேலே எழுந்து வர்றது அப்படின்றதுக்கான வழிமுறைகள் தெளிவாக சுருக்கமாக இதுக்கான ஒரு வழிமுறைகளை நான் சொல்கிறேன். 2026 ஏப்ரல் மாதம் தமிழ் வருட பிறப்பு. இந்த வருட பிறப்புடைய முழுமையான பெயர் பராபவ வருடம். அப்போ ராசிநாதனில் ராசி கட்டத்தில் கோச்சார ரீதியாக பலமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் மேச ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான் பலமாக இருக்கார். மிதுன ராசியில் குரு பகவான் பலமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கார். கும்ப ராசியில் ராகு பகவான், சந்திர பகவான் இருக்கார். மீன ராசியில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் பலமாக இருந்து இந்த 2026 எப்படி நம்மளுக்கு மேன்மை தரக்கூடிய அளவுக்கு உண்டான கிரக கோச்சார ரீதியாக இது நடக்கவிருக்கக்கூடிய ஒரு தருணங்களும், மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பல யோகங்களை அடையக்கூடிய ராசிகள் யாரு, அவயோகத்தை அடையக்கூடிய தன்மையுடைய ராசிகள் யாருன்னு கேட்குறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஐயா, கடக ராசிக்கு இந்த பராபவ வருடம் 2026 எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லப்போனால் இந்த 2026 ஹீரோவே கடகராசிக்காரங்க தான். பட்ட துன்பம் விலகி போச்சு. பாலகன் உனக்கு உத்தரத்தில் குரு உதயமாயிருச்சு. நீ தொட்டது விளங்க போது, உன் குலம் தலைக்க போது, உன்னுடைய புத்திரர்கள்னால உனக்கு யோகங்கள் வரப்போகுது. அப்படின்னா என்னன்னா, இத்தனை வருஷம் வரைக்கும் நீ பட்ட துன்பம் எல்லாமே விலகி போச்சு. உன் ராசியில் குரு பகவான் உதயமாக போகிறாரு. குருனாவே கல்வி, டாக்டரேட்ஸ், நிறைய டாக்டர் கடகராசிக்காரங்க தான். வாதம் பண்ணக்கூடிய வழக்கறிஞர்கள் கூட கடகராசிக்காரங்கள் தான் இருப்பாங்க. கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட கடகராசி தான். இப்படி சினிமா துறையில் பிரபலமாகணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் உடையவர்களும் கடகராசி தான். இப்படி கடகராசிக்கு அஷ்டம சனி பகவான் 2026 முன்ன வரைக்கும் இருந்து வாட்டி வதச்சிருச்சு. தொழில் நஷ்டம், படம் எடுத்தாலும் நஷ்டம், காசு பணத்தை தொட்டாலும் நஷ்டம், கார் வாங்கினாலும் நஷ்டம். இப்படி கடன், நோய், வறுமை, பயத்தில், நஷ்டத்திலேயே இருந்து செத்து கருவாடா ஆகி கஷ்டப்பட்ட ஒரு ஜாதகம் யாருன்னா கடகராசி. பாசத்துக்கு அதிபதியானவங்க, தாய்மை குணம் உடையவங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பெண் நண்டு. இந்த கடகராசிக்காரங்க பெண் நண்டுனா தான் குட்டிகள் எல்லாமே வயிற்றுக்குள்ளே இருக்கும். இந்த நகத்தை வச்சு இப்படி கீறி இந்த குட்டிகளை வெளியே தள்ளிட்டு இந்த கடகராசிகளோட நண்டு செத்து போயிடும். அப்போ ஏன் இது இப்படி சொல்கிறேன்னா, தன்னுடைய மனைவி தன்னுடைய மக்களுக்காக வாழ்ந்து வாழ்க்கையை குடும்பத்துக்காக ஓட்டக்கூடியவங்க கடகராசிக்காரங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இல்லறத்தோட இனிமை காணக்கூடிய தருணம் உடையவங்க கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2026 ஹீரோ. சரி, ஆனால் குடும்பத்தில் இந்த கடகராசிக்காரருக்கு தொடர்ந்து ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு, குடும்பத்தை விட்டு தூரமாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், அது அவங்க வாழ்க்கையில் எப்போ சரியாகும், இல்லை எப்பயுமே அவங்க அப்படி? இதுக்குத்தான் ஒரு காரகன் இருக்கார்ல, அதாவது 6, 8, 10, 12 துர்ஸ்தானம் சொல்லுவாங்க. 8ஆம் இடத்துல கும்பராசியில் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது. அந்த ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் கணவன் மனைவியை பக்கத்தில் கூட உட்காந்து பேச விடாது, விலகி இருக்க வைக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கணவன் ஒரு பக்கம், கொத்துங்கிளி இந்த பக்கம், கோவப்பழம் அந்த பக்கம், அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் பிரிஞ்சு தான் இருந்திருக்கணும். 2026 முன்ன, ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்ன
இப்போ இந்த பயிற்சி ஆக போகுது, இனிமே தான் சேர்ந்து வாழக்கூடிய தருணம். இல்லறத்தை விட்டு பிரிஞ்சு இருந்திருந்தா மட்டும்தான் கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையும் இருக்கும். ஆண்டவனை தேடி எம்பெருமானை தேடி ஆடி ஓடி அலைஞ்சி திரிஞ்சிருந்திருந்தா கூட அஷ்டம சனி ஒன்றும் பண்ணியிருக்காது. இப்படி கிரகங்களுடைய சேர்க்க கிரகங்களுடைய தன்மைக்குத்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையோடைய தன்மையே. அப்போ கிரகம் இன்னைக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால கடகராசிக்காரங்களுக்கு விரயமாக இருக்கும். என்ன விரயம்னா நோய்க்கு விரயம். புதுசாக கார் வாங்கியிருப்பீங்க, 2 வருஷம் டியூ கட்டுவீங்க, இப்போ கட்ட முடியாத சூழ்நிலை தூக்கிட்டு போயிடுவாங்க, அப்படி விரயம். குடும்பத்தில் பிள்ளைங்களுடைய படிப்புக்கு மற்ற குடும்ப செலவுக்காக கடனை வாங்கியிருப்பீங்க, அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு விரயம். இதெல்லாம் இருக்கும். இது இல்லாமல் ஒரு சின்ன பிரச்சனையும் வந்துட்டு போயிருக்கோம். என்னன்னா, ஆணாக இருந்தால் மட்டும்தான் அஷ்டம சனி, பெண்ணுக்கு அஷ்டம சனி கிடையாது. ஆணாக இருந்து அஷ்டம சனியோடைய வீரியம் எப்படி இருக்குன்னா, மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலே ஒரு ஆசை பாசங்கள் வந்துருக்கும். அப்படி ஆசை பாசங்கள் இருந்தால் அவங்க மாட்டுவாங்களா? மாட்டிக்கிட்டு இன்னைக்கு குடும்பத்தில் பிரிவு ஏற்படக்கூடிய தருணம் இந்த கடகராசிக்கு நிறையா ஒன்று. இது ஒரு அற்ப ஆசை. அதனால் இந்த 2026 யோகங்கள் உடையக்கூடிய ஒரு ராசி கடகராசிக்காரங்க. இருந்தாலும் இல்லறத்தோடு இணைஞ்சு பிணைந்து ஒன்றுடன் கலந்து வாழ்ந்தால் வரக்கூடிய பாக்கிய சனியவும் குருவுடைய தன்மையும் ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த 2026 பராபவ வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பராபவ வருடம் மக்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகளை தரப்போகுது, கொஞ்சம் எப்படி வாட்டி வதக்க போகுது, அப்படி இருக்கும் சூழ்நிலையில் மக்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சு அவங்க வாழ்க்கையில் மறுபடியும் மேம்படலாம்? இந்த பராபவ வருடம் கேட்டு ஒரு 20 முறை நம்ம உச்சரித்தா பாவ வருடம் கேட்கக்கூடிய தன்மை தான் வரும். அப்போ மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் ஒரு ராசிக்காரர்களும் இந்த வருஷம் இடையூறுல அடையணும் கேட்கறது விதியும் கூட. எப்படி இடையூறுல அடைவோம்னா, ஒரு உதாரணத்துக்கு காலத்தின் இறுதியில் இந்த வருடத்துக்கு ஆரம்பத்திலேயே கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு. உலக நாடுகளில் வரக்கூடிய பிரச்சனைகளில் கேஸ் தட்டுப்பாடு. அதிலிருந்து நம்மளை சமாளிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதே போல் விரயங்கள் நிறைய ஆகும். பண விரயங்கள் ஆகும், பொருளாதாரம் பொருள் விரயமாகும், நோய்க்கு விரயமாகும், படிப்பு செலவுக்கு விரயமாகும், இன்னும் பல விரயங்களை தான் நிறையா கொடுக்கும். ஆடம்பர வாழ்க்கை வாழணுங்கிற ஆசைகளோடு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு சிக்கனத்தோட வாழ பார்க்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரு முறை தான் ஸ்டவ் பற்ற வச்சோமா எல்லாரும் ஒன்றா இருந்து அந்த சமையலை சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஒருத்தருக்கும் கேஸ் நம்ம ஆன் பண்ணும் போது அதோடைய செலவுகள் அதிகமாகுது. அந்த மாதிரி செலவுகளை குறைச்சி இன்பமாக வாழ்ந்து வந்தோன்னா இந்த 2026 சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும். மனுஷன் 2026க்கு 25க்கு முன்னிலிருந்து பல இடையூறுகள், கடன், நோய், வறுமை, பயம், ஒரு காதல் பண்ணால் கூட சக்ஸஸ் ஆகாமல், கல்யாணங்கள் கூட காலதாமதமாக நடந்து, கல்யாணம் ஆகி 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இப்படி வாழ்க்கையில் ஏக்கத்தோடையே வாழ்ந்த உங்களுக்கு ஒரு சின்ன வழிமுறையை இந்த முறை சொல்கிறேன். நாட்டுக்காகவும் வேண்டிக்கிங்க, தன்னுடைய வீட்டுக்காகவும் வேண்டிக்கணும். அப்போ தான் பலிக்கும். தனக்காக வேண்டிங்கன்னா அது பலிக்காது. மக்கள் நல்லா இருக்கணும், தான் மக்களும் நல்லா இருக்கணும் வேண்டி ஒரு ஜாதகரும் சென்னைக்கு அருகில் தாம்பரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோயிலுக்கு ஒரு 5 வாரம், அதாவது வெள்ளி சனி இந்த 2 நாளில் ஒரு 5 வாரம் வரேன்னு முதல்ல வேண்டிக்கிங்க. வாரம் போகிறதுக்கு முன்னே ஒரு கூவுற சேவல் வாங்கி உங்கள் வீட்டு வாசலில் கட்டி போட்டு அதுக்கு தீனி போடுங்க. 5வது வாரம் அந்த சேவலை அது கொண்டுட்டு போயிட்டு கோயில் அதிகாரிகள் கிட்ட இல்லை அந்த கோயில் குருக்கள் கிட்ட இந்த சேவலை நான் கோயிலுக்கு நியமிச்சு விடுறேன் அப்படின்னு ஒரு பரிகாரத்தை பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தக்க வழிமுறைகள் அவங்க சொல்லுவாங்க. இந்த ஒரு பரிகாரம் பண்ணிங்கன்னா நலிஞ்ச நோய் குணமாகும். கடனில் மீன் இருக்கிறவங்களுக்கு மாண்டு இருக்கிறவங்களுக்கு பல கடல்ல அடைக்கிறதுக்கு வழிகள் பிறக்கும். வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில். அங்கே இருக்கிற தீர்த்தம் ஆடிட்டு முறையாக வழிமுறை பண்ணிங்கன்னா உங்கள் ஆசை
உங்கள் தேவை என்ன ஆஸ் பர் ஜாதகருடைய ஒருத்தருடைய ஆசையும், டீனேஜில் இருக்க வேண்டிய குழந்தைங்கள்ல இருந்து 55 60 80 வயசு ஆள்கள் வரைக்கும் இருக்க வேண்டிய குறைகளை எம்பெருமான் தீர்த்து வைப்பார். சிவபெருமானுக்கு 3540 சிவன் கோவில்கள் இருக்கு. முருகன் கோயிலுக்கு 1500 சில்லற முருகன் கோவில் இருக்கு. அவ்வளோ கோயில் இருந்தாலும் வல்லக்கோட்டை முருகன் கோயில் ஒரு கோயிலுக்குன்னு ஒரு தனி சக்தியும் இருக்கு. இந்த சின்ன வழிமுறையை பண்ணி இந்த 2026 நாடும் நல்லா இருக்கணும், நாமமும் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிட்டு ஒருத்தரங்களும் வேண்ட நாட்டு மக்களுக்கும் எந்த குறையும் வராது, உங்கள் வீட்டு மக்களுக்கும் எந்த குறையும் வராமல் சிக்கனத்தோடு இருந்து வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த 2026 ஈஸியாக பீட் பண்ணிடலாம். ஆடம்பரம் இல்லாமல் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தீங்கன்னாவே இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான வருஷமாக அமையும். இந்த சின்ன பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்க, ஒருத்தரும் சக்ஸஸ் அடைவீங்க. எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன், 1 கிலோ ட்ரை குலோப் ஜான் மட்டும் வாங்கி கொடுங்க. சிவாய நம்ம. இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் என்னன்றதை பார்த்தோம், அதுக்கான பரிகாரங்களை பார்த்தோம். இந்த 2026 எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக, ஐயா சொன்ன மாதிரி இந்த ட்ரை குலாப் ஜாமுன் சாப்பிடும் போது மனசு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும் ஐயா. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை எல்லாரும் வாழணும் என்னோட ஆசையாகவும் இருக்குது, உங்களோட ஆசையாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாரோட ஆசையாகவும் அது இருக்குன்றதை நான் நம்புகிறேன், நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. சிவாய நம்ம.